17 திட்டம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் போறது அது ஒரு விழா. நீங்க பாக்குறீங்க அஞ்சலி கூட இப்ப ஒரு விழாவாத்தான் நடக்கிறது, ஒரு விழா. இப்போது முள்ளிவாய்க்கால் நினைவு நாள் அல்ல, முள்ளிவாய்க்கால் கொண்டாட்டம், மாவீரர் கொண்டாட்டம் என்றுதான் அதிகளவானவர்கள் உச்சரிக்க கேட்கக்கூடியதாக இருக்கு. உண்மைதான். நான் கூட அதை சில சமயங்கள் நான் கூட சொல்றது அஞ்சலி நினைவேந்தல் அப்படித்தான் சொல்வதை வழி இப்ப கொண்டாட்டம் என்று அது வீட்டில் கொண்டாட்டமாக மாற்றி இருக்கிறார். அண்மையில் விடுதலை புலிகள் 50வது பேர் வைத்த ஆண்டு என்று கூறினார்கள். ஆஸ்திரேலியாவில் 50 பொங்கல் பானை வச்சார்கள். அதான் நான் கேட்ட பொங்கல் பானைக்கும் விடுதலை புலிகளுக்கும் என்னடா சம்பந்தம்? அது எந்த பெரிய வீறு கொண்டெழுந்த ஒரு இயக்கத்தை கொண்டு பொங்கல் பானைக்கே முடக்குறீங்களே. உங்களுக்கு என்டர்டைன்மெண்டா நீங்கள் சாப்பிட்டு போங்க, அது பிரச்சனை இல்லை. யாரையும் பகைத்து விடக்கூடாது, யாரிடம் இருக்கக்கூடிய குறைகளை வெளிப்படையாக சொல்லிவிடக்கூடாது என்கின்ற ஒரு மனப்பாங்கு ஈழத்தமிழர்களிடம் பெரிதாக வளர்ந்து விட்டது. போராட்டம் என்றால் ஏதோ ஒரு தரப்புக்கு அது எதிராக இருக்கிறதான் போராட்டம். நீங்கள் எல்லோரையும் மகிழ்ச்சி படுத்துறது என்று சொன்னால் நீங்கள் ஒரு ஸ்வீட் கடையோ அல்லது ஐஸ்கிரீம் கடையோ தான் வச்சிருக்கலாம், வேண்டாம். அதுதான் எல்லாரும் மகிழ்ச்சியோ. சரி, இன்றைக்கு ஆஸ்திரேலியாவிலேயோ எல்லா நாட்டிலும் இருந்து இப்போ அவங்க உண்மையில் குரல் கொடுக்க உங்களுக்கு தயாராகத்தான் இருக்கிறாங்க. ஏன் தமிழகத்தில் கூட ஜெயலலிதாவால் உருவாக்கப்பட்ட தீர்மானம் கிடக்கிறது. அதை கொண்டு நடத்தக்கூடிய வல்லமை இருக்கு அவங்களுக்கு. யாழ்ப்பாணத்தில் கட்டிய கலாச்சார மண்டபத்தை நிர்வகிக்க முடியாது என்று சொல்லி இந்தியா விட்டு 5 லட்சத்துக்கு குத்தகை கேட்ட இனம் தான் எங்கள் இனம். நீங்களாக உருவாக ஏன் தலைவர் ஒருவரை கையை காட்டவில்லை அடுத்தவராக? நீங்களாக உருவாகுங்கள் என்றுதான் விட்டுட்டு போனார். நீங்கள் உருவாகுவீர்கள் என்றால் அவரை யாரும் கைகாட்டி விட்டதா? இல்லை. இங்கு நீங்கள் பார்க்கலாம், ஐக்கிய நாடு சபையின் மனித உரிமைகள் ஆணைக்குழு தொடங்கியதுடன் பார்க்கலாம். நீங்கள் போவார்கள், வருவார்கள், ஒரு துண்டை கொண்டு போவார்கள், அதை அங்கு வாசிப்பார்கள். ஒரு துண்டை கொண்டு வாசித்தால் முடிந்து விடும் என்று யோசிக்கிறார்கள். அடுத்ததாக சைக்கிளில் போவார்கள், வண்டியில் போவார்கள். அதுதான், அதுக்காக ஒன்றும் இல்லை. இந்த கொண்டாட்டங்களை தவிர நாங்கள் ஏதாவது செய்திருக்கிறோமா? அல்லது இலங்கை அரசு மீது ஏதாவது ஒரு அழுத்தத்தை போட்டிருக்கிறோமா? இலங்கை அரசு திட்டங்கள் ஏதாவது தடுப்பதற்கு எங்களால் ஒரு வல்லமையை பயன்படுத்தி இருக்கிறோமா? இல்லை. சரி, இல்லை என்று சொன்னால் ஏன் அது முடியாமல் போனது என்று நாங்கள் சிந்தித்திருக்கிறோமா? சிந்தித்து அதை சரி பண்ணி பேருந்து மேலே கொண்டு வர யோசிச்சிருக்கிறோமா? உலக தமிழர் அறிந்தே ஆக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறப்பு. நீங்கள் வெளிநாட்டில் இருக்கும்போது உங்கள் பெற்றோரின் மருத்துவ தேவைகள் அனைத்தையும் நாங்கள் ஒருங்கிணைத்து கவனிக்கின்றோம். வருடாந்திர பதிவு, சிறப்பு தள்ளுபடி, மெடிப்ளேஸ். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்திருக்கக்கூடியவர் பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய கலாநிதி பிரபாகரன். எல்லோராலும் நன்கு அறியப்பட்டு பரிச்சயமான இராணுவ ஆய்வாளர் வேல்ஸிலிருந்து அரூஸ் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் தமிழரசு. உடற்பு நேர்களுக்கு அன்புள்ள வணக்கங்கள். இன்றைய நாள் எம் மனங்களில் இருந்து நீங்க முடியாத ஒரு முக்கியமான நாள். மே 18. 17 ஆண்டுகள் நகர்ந்திருக்கின்றது. எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் பெரும் பரிதவிப்போடு இழந்தவர்களாகவும், உறவுகளை மறைத்தவர்களாகவும், எதுவுமே இல்லாமல் விரக்தியோடு வாழ்பவர்களாகவுமே இத்தனை ஆண்டுகளிலும் 2 தசாப்தங்களை அண்மிக்கின்ற போதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் இதனை எப்படி பார்க்கிறீர்கள்? 2009 வரைக்கும் உயிர்ப்போடும் ஒரு துடிப்போடும் இருந்த இனம் இன்று இப்படி ஒரு பெரும் சரிவை சந்தித்ததை நீங்கள் இராணுவ ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் மற்றும் பல இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் மட்டிலும் எப்படி ஒப்பிடுகிறீர்கள்? உண்மைதான். என்னென்று சொன்னால் 17 ஆண்டுகள் ஓடிவிட்டன. இந்த 17 ஆண்டுகளில் ஒரு மீள்திறன் இல்லாத ஒரு இனமாக நாங்கள் போய்விட்டதுதான் மிகப்பெரிய ஒரு துன்பம். தோல்வி என்றது போரில், அதொரு போர் என்று சொல்ல முடியாது. ஒரு சமரில் நாங்கள் தோத்திருக்கின்றோம், அவ்வளவுதான். அடுத்த சமருக்கோ அது அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போவது என்பதற்கோ தொடர்பாகவோ எந்தவித நடவடிக்கையும் இன்றி
அப்படியே கலைந்து போனது உண்மையில் இந்த உலக அதிசயங்களில் ஒன்றாகத்தான் பார்க்கலாம். இப்படி ஒரு விடுதலை இயக்கம். நீங்கள் இப்ப பாருங்கள், உலகில் உள்ள விடுதலை போராட்டங்கள் அமைப்புகளை பாருங்கள். எத்தனையோ தலைவர்கள் சாகிறார்கள், தளபதிகள் சாகிறார்கள், அரசியல்வாதிகள் சாகிறார்கள், மக்களே கூட்டமாக கொள்ளப்பட்டாலும் அது இந்த மீள் திறன் தக்க வைக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. மீள் திறன் மீண்டும் அந்த அது அரசியல் ரீதியாகவோ அல்லது போராட்ட ரீதியாகவோ அது மேலெழுந்தவாறு தான் இருக்கின்றது. அது இங்கும் அப்படித்தான் இருக்கும். ஆனால் தமிழீழத்தில தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக மாறி இருக்கின்றது. இப்ப நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அதாவது இந்த போராட்டம் அந்த முறியடிக்கப்பட்ட பின்னர் ஆயுத போராட்டம், ஏனென்றால் ஆயுத போராட்டத்தை நாங்கள் ஆயுதங்களை மௌனித்தது என்று சொன்னால் அது என்னென்று சொன்னால் அதுதான் இப்போதைய இந்த தேக்கத்துக்கு காரணமாக இருக்கிறது. அதுதான் என்னென்று சொன்னால் அது எல்லோருக்கும் ஒரு காரணம். மௌனிக்க சொன்னவர் சொன்னால்தான் அதை தூக்குவோம் அல்லது அரசியல் ரீதியாக போராடுவோம் என்ற ஒரு காரண சாட்டாகத்தான் அது இப்போது மாற்றப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் ஒரு காரணத்துக்காக உருவாக்கப்பட்டது. சரி, இப்ப அங்கு தாயகத்தில் 2009ஆம் ஆண்டு கொல்லப்பட்டார். கிட்டத்தட்ட 1,75,000 பேர், 1,46,000 பேர் கொல்லப்பட்டதாக எல்லாம் கூறப்பட்டிருக்கின்றன தகவல்கள். ஆனால் இன்று வரையிலும் ஒரு வழக்கு கூட ஐக்கிய நாடுகள் சபையில் கொண்டு நடத்தப்பட்டதாக இல்லை. சரி, அனைத்துலக மட்டத்தில் இந்த போராட்டம் எவ்வளவு தூரத்துக்கு நகர்ந்திருக்கிறது என்றால் அதுவும் இல்லை. ஸ்கொட்லாந்துல போன போது கூட அவர்கள் கேட்கிறாங்க, உங்களே அப்படி தெரியவில்லை ஒருத்தருக்கும் என்று சொல்லி. உண்மைதான், தெரியாது. என்ன சொன்னால் நாங்கள் சிங்கள அரசுடனுமே ஒன்றோடு ஒன்று கலந்து விட்டோம். இந்த நிலையில் நாங்கள் அதற்கில் இருந்து கொண்டு தேசியம் தன்னாட்சி என்று கலைப்பதற்கு எந்தவித, ஏனென்ற சொன்னால் நாங்கள் போராட்டம் எங்களை மழுங்கி விட்டது. போராட்டத்தை நாங்கள் தாயகத்தில் இருந்து அதை துடைத்தளித்தவர்களாகத்தான் நாங்கள் இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் உண்மையில் போராட்டம் தாயகத்தில் தான் ஆரம்பிக்கப்பட வேண்டியது, அங்குதான் வலுப்பெற வேண்டியது. ஆனால் புலம்பெயர் தேசத்தில் அதை செய்கிறோம் என்று சொல்லி அதையும் ஒழுங்காக செய்யவும் இல்லை. புலம்பெயர் தேசத்திலிருந்து வெவ்வேறு நாடுகளில் இருக்கிற அரசியல்வாதிகளை நம்புறது என்று சொல்வதை விட அவர்களை நம்புவது போல் நடித்து ஏமாற்றியதுதான் மிச்சம். சரி, இப்ப எங்களோட போராட்டத்தை பொறுத்தவரையில் 2009ஆம் ஆண்டு மே மாதம் அது முடிவுக்கு வந்திருந்தது. அதான் இப்ப 17வது ஆண்டு, மே 18. அதே ஆண்டு 2009ஆம் ஆண்டு ஜூலை மாதம் அமெரிக்காவின் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கேர்ட்ஸ் இப்போது ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார். ஈரான் ஆட்சி பலவீனமாக இருப்பதாகவும் முதல் தாக்குதலிலேயே அது சரிந்து விடும் என்றும் நெத்தன்யாகு ஜூலை 2009ஆம் ஆண்டு தன்னிடம் கூறியிருந்ததாகவும், அதற்குத்தான் நீங்கள் சொல்வது முற்றிலும் தவறு, ஈரானியர்களின் மீள்திறன் என்பது மிகவும் பலமானது, அதாவது நீங்கள் அதை குறைத்து மதிப்பிடுகிறீர்கள் என்று தான் அப்போதே அவரிடம் சொன்னேன் என்று அவர் கூறியிருக்கின்றார். ஈரான் வீழ்ச்சியடைய போகிறது என்று நெத்தனியாகு 17 ஆண்டுகளாக கூறி வருகிறார். ஆனால் 2009இல் ஹெர்ட்ஸ் கூறியதுதான் இப்போது நடந்திருக்கிறது என்று அவர் கூறியிருக்கின்றார். இப்ப நீங்கள் பாருங்கள், அந்த நாட்டில், அதாவது இஸ்ரேல் இதை கதைக்கும் போது நான் ஒன்றுதான் யோசித்தேன் என்றால், எங்கள் போராட்டத்தை முடக்கியதில் அமெரிக்காவுக்கு முக்கிய பங்கு இருக்கின்றது, மேற்குலக நாடுகளுக்கு முக்கிய பங்கு இருக்கின்றது, இஸ்ரேலுக்கு முக்கிய பங்கு இருக்கின்றது. 1986ஆம் ஆண்டே வட்டக்கிழப்பில் கொண்டு இஸ்ரேலிய மொசாட் அவர் அண்மை நான் 2013-14 தான் இறந்திருந்தார். அவர்தான் அங்கு முஸ்லிம்களுக்கும் தமிழர்களுக்கும் இடையிலான பிரச்சனையை உருவாக்கியவரும் அவர்தான். கிபீர் விமானங்களை வழங்கியது, டோரா படகுகளை வழங்கியது என்றது இஸ்ரேல் தான். இப்ப இஸ்ரேலுக்கும் இதில் பங்கு இருக்கின்றது. எங்களில் செய்யப்பட்ட எமது போராட்டத்தின் மீது அவர்கள் பரீட்சித்து பார்த்த அந்த திட்டத்தை தான் ஈரான் மீது நடைமுறைப்படுத்த அப்போது யோசித்திருந்தார்கள். ஈரானும் பலவீனமாக இருக்கின்றது, ஈரானையும்
நாங்கள் நசுக்கி விடலாம் என்று. ஆனால் அப்போதே அமெரிக்காவின் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் கூறியது இப்போதும் சரியாகத்தான் இருக்கிறது. அவர்கள் 17 ஆண்டுகள் கடந்து அந்த மீள்திறனில் அவர்கள் மிக மிக முன்னகர்வாகத்தான் இருக்கிறார்கள். அதாவது உலகத்தின் மிகப்பெரிய ஒரு வல்லரசு அமெரிக்கா, உலகத்தின் மிகச்சிறந்த புலனாய்வுத்துறை, மிகச்சிறந்த தாக்குதல் திட்டங்களை கொண்ட நாடு இஸ்ரேல். இந்த 2 நாட்டையும் ஒரே அணியில் ஒரே தடவையில் நின்று தோற்கடித்திருக்கிறார்கள். அது ஒரு அதிசயமாகத்தான் எல்லோரும் பார்க்கிறார்கள். அதே போலதான் இப்ப தமிழ்நாட்டில் நடந்த தேர்தல், விஜயின் வரவு 59 வருஷமாக மாறி மாறி வந்த திராவிட கட்சி இல்லாம செய்து விட்டார்கள் ஒரே அணியில். யாரும் அந்த ரெக்கார்டை உடைக்க முடியாத அந்த ஒரு நிலை. அது ஒரு மாற்றம், அது ஒரு மாற்றம். ஆனால் அந்த மாற்றம் ஒன்று எங்களிடம் இல்லாமல் போனது. சரி, அரசியல் ரீதியாக என்னத்தை சாதித்திருக்கிறார்கள். இங்கு நீங்கள் பார்க்கலாம், ஐக்கிய நாடு சபையின் மனித உரிமைகள் ஆணைக்குழு தொடங்கியதுடன் பார்க்கலாம். நீங்கள் போவார்கள், வருவார்கள், ஒரு துண்டை கொண்டு போவார்கள், அதை அங்கு வாசிப்பார்கள். ஒரு துண்டை கொண்டு வாசித்தால் முடிந்து விடும் என்று யோசிக்கிறார்கள். அடுத்ததாக சைக்கிளில் போவார்கள், வண்டியில் போவார்கள். அதுதான், அதுக்காக ஒன்றும் இல்லை. இன்றைக்கு பாருங்கள், இந்த முள்ளிவாய்க்கால் வாரத்தில் ஆஸ்திரேலியாவின் கேன்பராவில் இருக்கின்ற நாடாளுமன்றத்தில் உண்மை உரைப்பு கண்காட்சி ஒன்றை அந்த ஆஸ்திரேலியாவின் எதிரிகளுக்கான கழகம் அதை ஒழுங்குபடுத்தி இருந்தது. அதில் கலந்து கொண்டவர்கள் பெருமளவான செனட்டர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், செனட்டர்கள், பேராசிரியர்கள் எல்லோரும் கலந்து கொண்டிருந்தார்கள். எல்லோரும் ஆஸ்திரேலியா பாராளுமன்றத்தை அரசாங்கத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் எல்லோரும் இனப்படுகொலை என்றுதான் பேசியிருக்கிறார்கள். இனப்படுகொலை என்றுதான் பேசியிருக்கிறார்கள். இனப்படுகொலையை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதில் கலந்து கொண்டவர்கள் சொன்னார்கள், சிலர் அழுதும் இருக்கிறார்கள் என்று. சரி, இனிமேல் நாங்கள் போய் அவர்களுக்கு விளங்கப்படுத்த தேவையில்லை. இப்ப எல்லாரும் சொல்லி போய் அவர்களுக்கு விளங்கப்படுத்த அவங்களுக்கு எல்லாம் தெரியும், அவங்களும் ஏற்றுக்கொள்ள சேர்க்கிறார். ஆனால் அவர்களுக்கு ஒரு வரமுறை இருக்கிறது, அவர்கள்ட்ட வெளிவார கொள்கை இருக்கிறது, அவர்கள் ஒரு லிமிட் இருக்கிறது. நீங்கள்லாம் அதை கொண்டு போவன். அப்ப அவங்கள்ட்ட விருப்பம் இருந்தாலும் யாருடன் வந்து கலைப்பது, யாருக்கு இதை சொல்வது? சரி, தாயகத்தில் இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்களை சொன்னால் அது ஆகச்சிக்கல். அடுத்த நிமிஷம் ஓடி போய் இலங்கை அரசாங்கத்திட்ட சொல்லிட்டு வந்தான் இருப்பான். அது வந்து இந்த நாட்டுக்கும் அந்த நாட்டுக்கும் பிரச்சனையா போகும். இதுதான் பிரச்சனை. இனிமேல் அவர்களுக்கு விளங்கப்படுத்த தேவையில்லை, அவர்களுக்கு எல்லாம் தெரியும், அவர்கள் ஏற்றுக்கொள்ளவும் தயாராக இருக்கிறார்கள். யாருடன் பேசுவது, யாருடன் கலைப்பது, என்ன கட்டமைப்பு இருக்கின்றது? நீங்கள் யாருடன் பேசுவது, யார் பேசுவது என்கின்ற விடயத்தை தொடர்ந்து வலியுறுத்துகிறீர்கள். எம் தரப்பில் இருக்கக்கூடிய வினா என்னவென்று சொன்னால், யார் சென்று பேசுவது, எப்படி பேசுவது? நீங்கள் முன்னர் குறிப்பிட்டீர்கள், 2009ஆம் ஆண்டு புலிகள் அமைப்பு அளிக்கப்பட்ட பின்னர் அமெரிக்கா ஒரு முயற்சி, ஈரான் மீதான நடவடிக்கை ஒன்று பின்வாங்கப்பட்டிருந்தது. அவர்கள் மீது இருக்கக்கூடிய அல்லது அவர்களிடம் இருக்கக்கூடிய மீள் உருவாக்கம் அல்லது அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி என்றது அவர்களை மீண்டும் கட்டமைத்து விடும் என்கின்ற ஒரு அச்சம் இருந்தது. பல விடயங்களை கூறுகிறோம். 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்தவர்கள், யூத இனத்தை முன்னுதாரணமாக எல்லாம் கூறுகின்றோம். ஏன் ஈழத்தமிழர்கள் அந்த நிலையிலிருந்து இழந்து விட்டார்களா, அல்லது அந்த நிலையை அடைகின்ற தகுதியை இப்போது கேள்விக்குறியாகிவிட்டது? என்னென்று சொன்னால், யூதர்களுடன் எங்களை ஒப்பிட முடியாது. முதல்ல ஒரு காலம் இருந்தது, அது தேசிய தலைவற்ற காலமாக இருக்கலாம். அதற்கு பிறகான காலத்தில் நாங்கள் உண்மையில் அந்த தலைவரை நேசித்தோம் என்றால் என்ன அதன் அர்த்தம்? நாங்கள் அவரை மாதிரி உருவாகி இருக்க வேண்டும். 1000 பேர்ல லட்சக்கணக்கான பேர் அவரை மாதிரி உருவாகி இருக்க வேண்டும். நீங்கள் ஒருத்தனை காட்டுவீர்களா? இல்லை. யூதரிடம் ஒரு பழக்கம் இருக்கிற, யூதர்களிடம் அவர்கள் புலனாய்வு துறையில் மிகவும் சிறந்தவர்கள். அவர்களுடைய எல்லோருக்கும் இராணுவ பயிற்சி இருக்கின்றது. எல்லோரும் எந்த நாட்டில் வேலை செய்தாலும் அவன் தன் தேசத்துக்கான புலனாய்வு தகவல்களை அவங்க திரட்டி கொண்டாடுப்பான். எந்த நாட்டிலும் அது சகஜம். அப்ப அவர்கள் சொல்வார்களாம், நீ புலனாய்வாளர் என்பதை யாருக்கும் சொல்லக்கூடாது. உண்மைதான, புலனாய்வாளர் என்றதை யாருக்கும் தெரியாது. அவர் என்ஜினியரா இருப்பார், ஒரு கார் ஓடுவராக இருப்பார், கூலி தொழிலாளியா இருப்பார், என்னவாகவும் இருப்பார். ஆனால் யாருக்கும் சொல்ல. ஆனால் நீ ஒரு யூதனை கண்டால் நீ சொல்லிவிடு, அவன் யாருக்கும் சொல்ல மாட்டான். அதான கூட, நீ வேற யாருக்கும் சொல்லாத.
ஆனால் ஒரு யூதனை சந்திச்சேன்னா நீ யாருன்னு சொல்லுவ, அவன் கடைசி வரையும் சொல்ல மாட்டான். அந்த நம்பிக்கை அவன்கிட்ட இருந்தது. எங்கிட்ட அப்படி சொல்லலாம்? யோசிச்சு பாருங்க. சொன்னால் அடுத்த நிமிஷம் சரி, அடுத்த நிமிஷம் சரி. அந்த கட்டுக்கோப்பு இருக்கோ? நீங்கள் டண்டா கல் தோன்றி மண் தோன்றா காலத்து மூத்த குடி அந்த குடி எல்லாம் சொல்லலாம், பிரச்சனை இல்லை. நாங்கள் அதெல்லாம் சொல்வதற்கு முதல் நாங்கள் என்ன சாதித்தோம் என்றதான் இருக்கிறது. அதில் என்ன ஒரு ஐக்கிய நாடுகள் சபையில் கூட ஒரு வழக்கை கூட நகர்த்த முடியாத ஒரு நிலை. இன்று இஸ்ரேல் அமெரிக்கா இந்த பெரிய பலமாக இருந்தாலும் இப்ப இஸ்ரேலை பொறுத்தவரையில் ப்ரொபகண்டா என்று சொல்லி, ஏன் இப்ப எல்லோரும் கேட்பார்கள், ஏன் இஸ்ரேல் உளவு போர்க்குற்றங்கள் அதுகள் என்று காசாவில் உலக பேர் இறந்திருக்கிறார்கள், ஏன் இஸ்ரேல் மீது இந்த மேற்குலக நாடுகளோ அல்லது வெவ்வேறு அமைப்புகளோ வெவ்வேறு நாடுகளோ ஒரு நடவடிக்கை எடுக்க முடியாமல் இருக்கிறதுன்றதுக்கு என்ன கூறுகிறார்கள் என்று சொன்னால், இஸ்ரேலின் ப்ரொபகண்டா பிரச்சாரத்துக்கான அவர்கள் செலவு செய்கிறது $730 மில்லியன். அதுதான் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறது. நாங்கள் பிரச்சாரத்துக்காக ஈழத்தின் பிரச்சாரத்துக்காக என்னத்தை செய்கிறோம்? எங்களுக்காக, நான் வேற நாடுகளை சொல்லவில்லை, இதை கொண்டு போறதுக்காக நாங்கள் இதை செய்கிறோம். இல்லை, ஒன்றுமில்லை. என்று சொன்னால் இன்று இஸ்ரேலின் 3 அரசியல்வாதிகள் 2 படை அதிகாரிகள் மீது ICC இரகசிய பிடியாணை பிறப்பித்திருக்கின்றது. இஸ்ரேலிய பிரதமர் மீது பிடியாணை இருக்கின்றது. யார் அதை போட்டது? அமெரிக்காவோ அல்லது ஐரோப்பிய ஒன்றியமோ ஸ்பெயினோ பிரான்ஸோ இந்தியாவோ பாகிஸ்தானோ ஒருத்தரும் இல்லை. போட்டது தென்னாப்பிரிக்கா. அப்படித்தான். இப்ப 1984ஆம் ஆண்டு இலங்கை மீது ஐநாவின் ஒரு தீர்மானத்தை கொண்டு வரைக்க இந்திரா காந்தி கொண்டு வரைக்க அர்ஜென்டினாக்குள்ளாதான் கொண்டு வந்தார். இந்தியா போகவில்லை. இரண்டாவது வெளிவார கொள்கை, அவங்களுக்கு நாடுகளுக்குரிய ராஜதந்திர பிரச்சனை வரும் என்று தெரியும், நேரடியாக மோத மாட்டாங்க. இப்ப ஆஸ்திரேலியாவில் உளவு நாடாளுமன்ற உறுப்பினரும் பேசியிருக்கிறாங்க, ஆனால் நேரடியாக இலங்கையோட மோத மாட்டார்கள் என்று. அவர்கள் மோத தேவையில்லை என்று, அவர்களுக்கு ஈழம் தேவையில்லை. யாருக்கு தேவை? எங்களுக்கு தான் தேவை. 14 வருஷம் 14 வருடம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், போறது அது ஒரு விழா. நீங்க பாக்குறீங்க, அஞ்சலி கூட இப்ப ஒரு விழாவாத்தான் நடக்கிறது, ஒரு விழா. இப்போது முள்ளிவாய்க்கால் நினைவு நாள் அல்ல, முள்ளிவாய்க்கால் கொண்டாட்டம், மாவீரர் கொண்டாட்டம் என்றுதான் அதிகளவானவர்கள் உச்சரிக்க கேட்கக்கூடியதாக இருக்கின்றது. உண்மைதான். நான் கூட அதை சில சமயங்கள் நான் கூட சொல்றது அஞ்சலி நினைவேந்தல் அப்படித்தான் சொல்வது வழி. இப்ப கொண்டாட்டம் என்று அது கொண்டாட்டமாக மாற்றி இருக்கிறார்கள். உண்மைதான், கொண்டாட்டமாக மாற்றி இருக்கிறார்கள். அது ஒரு விழா, அதோட முடிந்து போறது. நாங்கள் நீதியை என்ன எதுக்காக நாங்கள் அதை செய்கிறோம் என்பது கூட இல்லை. அண்மையில் விடுதலை புலிகள் 50வது பேர் வைத்த ஆண்டு என்று கூறினார்கள். ஆஸ்திரேலியாவில் 50 பொங்கல் பானை வச்சார்கள். அதான் நான் கேட்ட, பொங்கல் பானைக்கும் விடுதலை புலிகளுக்கும் என்னடா சம்பந்தம் என்று. அது இந்த பெரிய வீறு கொண்டெழுந்த ஒரு இயக்கத்தை கொண்டு பொங்கல் பானைக்கு முடக்குறீங்களே. உங்களுக்கு என்டர்டைன்மெண்டா நீங்கள் பொங்கி சாப்பிட்டு போங்க, அது பிரச்சனை இல்லை. ஒரு இதை இதோட கொண்டு வந்து சேர்ப்பது. அதாவது நீங்கள் இப்படி யோசிக்கின்றீர்களா, பாதை மாறிவிட்டது அல்லது ஆண்டாண்டு காலமாக பின்பற்றப்பட்டு வந்த ஒரு மரபு 2009 பின்னர் ஒவ்வொருவரும் தமக்கு ஏற்றாற்போல் மாற்றிக்கொண்டார்கள் என்கின்ற ஒரு ஆதங்கம் உங்களிடம் இருக்கின்றதா? அதுதான், அவர்கள் தங்களுக்கு ஏற்றது, நீங்கள் கூறுவது போல தங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒன்றை மாற்றி இருக்கிறார்கள். இரண்டாவது, அவர்களுக்கு அச்சம். அதான் நான் பலரை கண்டு நான் வியந்திருக்கிறேன். என்றால் முந்தி இவர்கள் எவ்வளவு வேகம் கொண்டு போராடினார்களோ, இன்றைக்கு அதற்கு ஒப்போசிட்டாக நிற்கிறார்கள். ஒரு 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 விமர்சனத்தை கூட எதிர்கொள்ள முடியாத நிலையில், துணிச்சு கரைக்கக்கூடிய முடியாத நிலையில் இருக்கிறார்கள். இப்ப விஜய் கூட நீங்கள் பார்க்கலாம், அரசியலுக்கு வந்தால், அரசியல் சினிமாக்கு நீங்கள் வந்தாலும் உங்கள் மீது விமர்சனம் இருக்கும். 100 பேரும் உங்களை போல மாட்டாங்க. இந்த நீங்கள் இப்போது விஜய் அல்லது சினிமா என்று கூறுகின்ற போதுதான் இன்னும் ஒரு சந்தேகம் வருகிறது. ஈழத்தமிழர்கள் எல்லோருக்கும் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டோடு 2009 பின்னர் பயணிக்க ஆரம்பிக்கிறார்களா, அல்லது எல்லோரோடும் சமரசமாக இருக்க வேண்டும், அல்லது எல்லோரோடும் கரம் கோர்க்க வேண்டும், யாரையும் பகைத்து விடக்கூடாது, யாரிடமும் இருக்கக்கூடிய குறைகளை வெளிப்படையாக சொல்லிவிடக்கூடாது என்கின்ற ஒரு மனப்பாங்கு ஈழத்தமிழர்களிடம் பெரிதாக வளர்ந்து விட்டது? உண்மைதான்.
அதுதான் மிக மிக முக்கியமானது. எல்லோரையும் திருப்திப்படுத்த வேண்டும், எல்லோரையும் மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும். ஆனால் ஒன்றையும் யோசியுங்கள், போராட்டம் என்பது அப்படி இல்லை. போராட்டம் என்ற கருத்தின் அதன் டெபினிஷனையே மாற்றி விட்டாங்க. போராட்டம் என்றால் ஏதோ ஒரு தரப்புக்கு அது எதிராக இருக்கிறதான் போராட்டம். அது நீங்கள் போராடி பெற வேண்டிய போராட்டம். நீங்கள் எல்லோரையும் மகிழ்ச்சிப்படுத்துறது என்று சொன்னால் நீங்கள் ஒரு ஸ்வீட் கடையோ அல்லது ஐஸ்கிரீம் கடையைத்தான் வச்சிருக்கலாம் வேண்டாம். அதுதான் எல்லாரும் மகிழ்ச்சி வரும். உண்மையில் ஒரு அரசியலில் கூட 51% தான் வாக்களிப்பார்கள். அனுரகுமார திசாநாயக்கா எத்தனை பேர் வாக்களித்தா, எத்தனை வீதம்? அதுக்காகத்தான் அவங்க வச்சிருக்கிறாங்க 51% வாக்களிச்சா நீங்கள் பிரதமர் அரசு தலைவர் ஆகலாம் என்று சொல்லி. ஏனென்றால் எதிலும் எதிர்ப்பு அரைவாசி எதிர்ப்பாகத்தான் இருக்கும், விமர்சனமும் அரைவாசி விமர்சனமாகத்தான் இருக்கும். சரி, அதற்கு உங்களால் அதை எதிர்கொள்ள முடியாது என்றால் ஏன் நீங்கள் வாரீர்கள் போராட? உங்களை யாராவது கடிதம் போட்டு கூப்பிட்டார்களா? அல்லது மக்கள் எல்லாரும் சொன்னார்களா நீங்கள் அமைப்பு துறவுங்கள் என்று போட்டார்களா? இல்லை. யாரும் கேட்டார்களா? இல்லை. வந்து எல்லாத்தையும் மாற்றி வைத்திருக்கிறார்கள். புலிநீக்க அரசியல் என்று சொல்லி சொன்னது, ஆனால் செய்தது முழுக்க இவர்கள் தான். இன்று 17 ஆண்டுகள், சரி நான் உங்களோட 17 ஆண்டுகள் நாங்கள் எங்கு நிற்கிறோம்? எதை சரி, இலங்கை அரசின் இந்த 17 ஆண்டுகளில் இங்க தமிழகத்துல ஒரு கட்சியை வாடகைக்கு எடுத்து இங்க புலம்பெயர் தேசத்துல தாயார் எல்லாத்திலும் இருந்து இலங்கை அரசாங்கத்தின் ஏதாவது ஒரு திட்டத்தை நிறுத்த முடிஞ்சதா? ஒரு திட்டத்தை ஏன் தையிட்டில் இருக்கிற பௌத்த விகாரையில ஒரு செங்கல்ல உங்களால் அசைக்க முடியும்? இல்ல. சரி, இன்றைக்கு ஆஸ்திரேலியாவிலேயோ எல்லா நாட்டிலும் இருந்து இப்போ அவங்க உண்மையில் குரல் கொடுக்க உங்களுக்கு தயாராகத்தான் இருக்கிறாங்க. ஏன் தமிழகத்துல கூட ஜெயலலிதாவால் உருவாக்கப்பட்ட தீர்மானம் கிடக்கிறது. அதை கொண்டு நடத்தக்கூடிய வல்லமை இருக்கு அவங்களுக்கு. யாழ்ப்பாணத்துல கட்டிய கலாச்சார மண்டபத்தை நிர்வகிக்க முடியாது என்று சொல்லி இந்தியா விட்டு 5 வருஷத்துக்கு குத்தகை கேட்டா இனம்தான் எங்கள் இனம். சரியாகத்தான் அதை சொல்ல வேண்டும். அப்ப அதையே அதாவது நிர்வாகம் என்பது உண்மையில் ஒரு முக்கியமான ஒரு விடயம். நிர்வாகம் என்பது. ஆனால் அதிலும் ஒரு குழப்பம் இருக்கின்றது தானே. இப்போது எல்லோரும் கூறுகிறார்கள் என்ன, இது எங்களுக்குரிய பணி அல்ல, அது அவர்கள் பார்த்து கொள்ளட்டும், அவர்கள் தானே இதற்கு பின்னால் தெரிகிறார்கள், எமக்கு இதெல்லாம் சரி வராது, நாம் உண்டு நமது குடும்பம் ஒன்று என்று இருந்து விடுவோம் என்கின்ற மனநிலை ஒரு சாராரிடமும், நமக்கே இவ்வாறான வேலைகள், நாம் உண்டு நம்முடைய சமய பணிகளோடு நின்று விடுவோம் என்கின்ற இன்னும் ஒரு சாராரும், எதுவுமே வேண்டாம் நாமும் நம்முடைய குடும்பமும் மட்டும் இருந்து விடுவோம் என்கின்ற இன்னும் ஒரு சாராரும் பயணிக்கின்ற ஒரு சூழ்நிலை தானே அண்மை காலங்களில் நீங்கள் அதிக அளவு பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது என்று நான் நம்புகிறேன். அல்லது எனக்கு மட்டும்தான் அவ்வாறு தோற்றப்பாடு இருக்கின்றதா? உங்களுக்கும் அப்படி இருக்கின்றதா? அதேதான். அது சரி. இப்ப நான் கூறுவது என்னென்று சொன்னால், இங்க வந்து வெளிநாட்டுல உங்களுக்கு நல்ல வாழ்க்கை இருக்கிறது, பிள்ளைகள் நல்ல ஸ்கூல்ல படிக்கிறார்கள், நல்ல யூனிவர்சிட்டியில படிக்கிறார்கள், வாரத்துக்கு ஒவ்வொரு சனியாரும் பாட்டிகள் இருக்கிறது, என்டர்டெயின்மெண்ட் இருக்கிறது, அதுகள் எல்லாம் இருக்கிறது. ஓகே, அது உங்களோட ஒவ்வொரு மனிதருக்குரிய இயல்பு, மனிதருக்குரிய உரிமை, அது உங்களோட உரிமை, அதை ஒருத்தன் தட்டி கேட்க முடியாது. ஆனால் பிறகு அமைப்பென்று வச்சு கொண்டிருக்கிறீர்கள், பிறகு மற்றவன் மீது கல்லறிகிறீர்கள். இதுதான் அந்த கேள்வி. பிரச்சனை என்னென்று சொன்னால், உங்களால் முடியாது விட்டால் விளத்துங்கள், அல்லது நீங்கள் பொறுப்பு கூறுங்கள். இப்ப பொறுப்பு கூறல் இருக்கு ஒன்று பாருங்கள், இந்த அமைப்புகள்கிட்டயோ யார்கிட்டையும். சரி, இந்த அமைப்புகள் எல்லாம் ஐநாவில் அதை செய்கிறோம், அமெரிக்காவில் இதை செய்கிறோம், அல்லது கனடாவில் அதை செய்கிறோம், அல்லது பிரான்சில் இதை செய்கிறோம் என்று காசுகள் எல்லாம் வாங்கி நீங்கள் அமைப்புகளை ஆரம்பித்தீர்கள். சரி, பொறுப்பு கூறினீர்களா? சரி, இன்றைக்கு சீமானுக்கு அனுப்பினீர்கள் காசு, ஏன் தோத்தார்ன்றதுக்கு வேற பொறுப்பு கூறுவீங்களா? ஏன் தோல்வியை கண்டார்? 17 வருஷமாக ஏன் தோல்வியை கண்டார்? பொறுப்பு கூறுவீங்களோ? ஒரு நிறுவனம் இங்க பிரித்தானியாவில் ஒரு நிறுவனத்தை நீங்கள் ஆரம்பித்தால் 3 வருஷம்தான் அந்த நிறுவனத்துக்குரிய காலக்கெடு. 3 வருஷத்துக்குள் அந்த நிறுவனம் லாபத்தை காட்டவர், இல்லை என்று சொன்னா டிசோல்வ் பண்ணிடுவாங்க, ஏதாவது தோல்வி அடைந்தது என்றுவார். விஜயின் கட்சியை 2 வருஷம் தான், 2 வருஷம் தான் பிடிச்சது ஆட்சியை. அந்த ஒரு இது கூட இல்லை. என்னென்று சொன்னால், சிலர் கூறுகிறார்கள் என்று சொன்னால்,
சீமான் வந்து தேசிய தலைவரை உலக அறிவிச்சு. அதுக்கு முதல் தேசிய தலைவர் ஒருத்தருக்கும் தெரியாது. தமிழக மக்களுக்கு தேசிய தலைவர் தெரியாது. புலியூர்ன்ற ஒரு ஊருக்கே பேர் இருக்கிறது. எம்ஜிஆர் தேசிய தலைவர் இந்த பழங்குடி ஒருத்தருக்கும் தெரியாது. ஏமாற்றம். இப்ப என்ன நான் சொல்ல வரேன் என்று சொன்னால், இந்த 17 வருஷம் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் ஏமாற்றுகிறார்கள். எல்லாவற்றையும் ஏமாற்றுகிறார்கள். அதுதான் முக்கியம். தன்னது சொந்த இனத்தை ஏமாற்றுகிறார்கள். இதிலிருந்து உங்களுக்கு தெரியும், தமிழகத்துல 59 வருஷமாக மாறி மாறி வந்ததுல ஒரு புரட்சியாக இன்னொன்று வந்தது. அதே போன்று ஒன்று தான் எங்களுக்கு தேவை. இது எல்லாவற்றையும் விடுத்து புதிதாக ஏதாவது ஒன்று பெற வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு வந்திருக்கிறோம் இந்த 17வது ஆண்டில. 17 ஆண்டுகள் எடுத்திருக்கின்றது நாங்கள் ஒரு நிலையை நோக்கி நகர்வதற்கு. ஆனாலும் கூட ஈழத்தமிழர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பிலாகவும் தாக்குதல் நடத்தப்பட்ட ஆயுதங்கள் தொடர்பிலும் பல காணொளிகள் வெளியாகியிருந்தது. நீங்களும் அதனை பார்த்திருப்பீர்கள். ஆனால் இப்போதுதான் அவை உக்ரைன் மற்றும் ஈரான் யுத்த களமுனைகளில் பேசப்படுகிறது. நமக்கு 2009ஆம் ஆண்டே அதில் அதிகளவான ஆயுதங்கள் பயன்பாட்டுக்கு வந்திருந்தன. இதில் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த ஆயுத பயன்பாடுகள் அல்லது ஆயுதங்கள் தொடர்பிலான கருத்துக்கள் எல்லாம் அதிக அளவில் முன்வைக்கப்படுகின்றன. ஈழத்தமிழர்கள் அழிக்கப்படுவதற்கு மேற்குலகம் பயன்படுத்திய அல்லது மேற்குலகத்திடமிருந்து இலங்கை அரசு பெற்று பயன்படுத்திய ஆயுதங்கள் தொடர்பான நிலைப்பாடுகள் எப்படி சர்வதேசத்தில் முன்னெடுக்கப்படும் அல்லது அவையும் கிடப்பில் போடப்பட்டு விடுமா? பல தடை செய்யப்பட்ட ஆயுதங்கள் கூட பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. 1 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் இறந்திருக்கிறார்கள். 30,000 40,000 பேர் காணாமல் போயிருக்கிறார்கள். இப்ப நீங்கள் போன இந்த வாரம் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அமெரிக்கா கியூபா மீது ஒரு வழக்கு போட்டிருக்கிறது. என்னென்று சொன்னால், கியூபாவின் மிக் 29 விமானம் வந்து ஒரு சேரிட்டி விமானத்தை 1996ஆம் ஆண்டு சுட்டு வீழ்த்தியதாகவும், அதில் 3 பேர் கொல்லப்பட்டதாகவும், 4 பேர், அதில் 3 பேர் அமெரிக்கர்கள் என்று சொல்லியும் அது தொடர்பாக இப்போது வழக்கு போட்டிருக்கு. இப்ப 30 ஆண்டுக்கு பிறகு 96ஆம். ஏனென்று சொன்னால், இப்போது கியூபா மீது அவன் ஒரு அழுத்தத்தை கொண்டு வர போகிறார். அதற்காக இப்போது அந்த வழக்கு வருகிறது. 2012ஆம் ஆண்டு ராஜபக்சவை அகற்றுவதற்காக அமெரிக்க பிரேரணை எடுத்து வந்தது போன்று இப்போது இதனை பார்க்கலாம். உண்மைதான். அதாவது அவர்களை பொறுத்தவரையில் தங்களுக்கு தேவை என்னும் போது மனித உரிமைகள் ஆணைக்குழுவாக இருக்கலாம் அல்லது இந்த பொருளாதாரமாக இருக்கலாம், அவர்கள் பயன்படுத்துவார்கள். சரி, நான் ஏன் இதை கூறுகிறேன் என்று சொன்னால், நீங்கள் இப்போது ஆயுதம் தொடர்பாக கொத்துக்குண்டுகளாக இருக்கலாம், வெள்ளை போஸ்பரஸாக இருக்கலாம், பயன்படுத்தியதாக இருக்கலாம் என்றெல்லாம் கூறினார்கள். என்ன ஆதாரம் பதிவு செய்தீர்களா? எத்தனை வழக்கு இருக்கின்றது? எத்தனை வழக்கை போட்டிருக்கிறார்கள்? ஐக்கிய நாடுகள் சபையில் இப்ப நாங்கள் போனால் எத்தனை வழக்கு போட்டிருக்கிறார்கள்? ஐக்கிய நாடுகள் சபையில் எல்லா தமிழர்களும் போகக்கூடியதாக இருக்கா? போய் கதைக்கக்கூடியதாக இருக்கா? எத்தனை சாட்சிகளை கொண்டு வந்து அங்கு காணாமல் போனோர் என்று இருக்கிறார்கள். எத்தனை காணாமல் போனோர் வழக்குகளை இங்கு பதிவு செய்திருக்கிறார்கள்? தமிழர்கள் தான் பெருமளவானவர்கள், படித்தவர்கள், அந்தந்த ஐக்கிய நாடுகள் சபையில அங்க இங்கே எல்லா இடமும் வேலை செய்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். உங்கள் இனத்துக்காக 1 மணி நேரத்தையாவது ஒதுக்கி நீங்கள் அதை செய்திருக்கலாம். எத்தனை வழக்குகள் இருக்கிற? வழக்குகள் இருந்தால் தானே இன்னொரு நாடு அதை எடுத்துக்கொண்டு போகக்கூடியதாக இருக்கும். இப்ப தென்னாப்பிரிக்கா வழக்கை போட்டபடியா தான் இப்ப 25 நாடு சேர்ந்திருக்கு. ஒரு தென்னாப்பிரிக்கா போடைக்கு ஒரு நாடும் இல்லை. இப்ப 25 நாடு இஸ்ரேலுக்கு எதிராக அதுல சேர்ந்திருக்கிறாங்க. சரி, இங்க இருக்கிற அமைப்புகள், எத்தனை அமைப்புகள் இந்த ஐரோப்பிய ஒன்றியம் தாண்டி உறவை வைத்திருக்கிறார்கள்? இந்தியாவை விடுவோம், இந்தியாவையும் ஐரோப்பிய ஒன்றியத்தையும் தாண்டி ஏனைய நாடுகளுடன் எத்தனை அமைப்புகள் உறவுகளை வளர்த்து ஒரு ராஜதந்திர ரீதியாக செயற்பட்டு இருக்கிறார்கள். அல்லது ராஜதந்திரம் என்றால் என்னென்று தெரியுமா? இப்பையும் என்ன சொல்லுங்க பார்ப்போம். எதிர்ப்பு அரசியலைத்தான் செய்கிறது. இங்குதான் ஒரு பெரும் சந்தேகம் இருக்கின்றது. அந்த ராஜதந்திரம் அல்லது டிப்ளமேட் வே இவர்களுக்கு தெரியாமல் இருக்கின்றதா அல்லது விடயம் தொடர்பில் இவர்களிடம் புரிதல் இல்லாமல் இருக்கின்றது? அதான் என்னென்று சொன்னால், ஒரு
தவறானவரை ஒரு பதவியில் அமர்த்தி விட்டால் அது எல்லாம் தவறாகத்தான் முடியும். அதுதான் மிகப்பெரிய ஒரு சிக்கல். ஆளுமையற்றவர்கள், பெருமளவானவர்களுக்கு ஆளுமை இல்லை. அவர்களுக்கு என்ன செய்கிறது என்று அவர்களுக்கு ஒரு புரிதலும் இல்லை. அதுதான் மிக மிக ஒரு முக்கியமான விடயம். அதாவது ஒரு ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள கொண்டு போய் சாதாரண ஒருத்தரை விட முடியாது, சர்ஜன் தான் அதை செய்ய முடியும். ஆனால் இங்க அப்படியான ஒரு நிலைமை இல்லை. நின்றவர் போனவர் எல்லாம் தொடங்கினதுதான் மிச்சமாக இருக்கின்றது. எல்லோருக்கும் ஒரு எண்ணம் என்னென்று சொன்னால், தங்களை தேசிய தலைவராக ஒரு கற்பனை, இலூஷன் என்று சொல்றது, தங்களை தேசிய தலைவராக கற்பனை. அது கற்பனை, அதாவது அது நீங்களாக உருவாக. ஏன் தலைவர் ஒருவரை கையை காட்டவில்லை அடுத்தவராக? நீங்களாக உருவாகுங்கள் என்றுதான் விட்டுட்டு போனார். நீங்கள் உருவாகுவீர்கள் என்றால் அவரை யாரும் கைகாட்டி விட்டதா? இல்லை. நீங்கள் செய்கிற பணியால் உங்களை மக்கள் அந்த இடத்துக்கு உயர்த்துவார்கள், அதுதான். ஆனால் யாருக்கும் அது இல்லை. நீங்கள் கற்பனையில் செய்கிறீர்கள், அதை நடிக்க முற்படுகிறீர்கள், தேசிய தலைவர் போல நடிக்க முற்படுகிறீர்கள், கற்பனையாக இருக்க முற்படுகிறீர்களே தவிர செயற்பாட்டில் எதுக்குமே இல்லை. நீங்கள் கூறியது போல பெருமளவான பிரச்சனைக்குரிய காரணம் என்னென்று சொன்னால் ஆளுமையற்ற தன்மை, மற்றது தகுதியற்ற தன்மை. எந்த தகுதிகளும் இல்லை, அதை கொண்டு நடத்துவதற்கு துணிச்சல் இல்லை. அடுத்ததாக துணிந்து நீங்கள் கதைப்பதாக இல்லை. எத்தனை பேர் கதைக்கிறார்கள் துணிஞ்சு? விமர்சனம் வரும். விமர்சனம் நான் முதலும் கூறினேன், எல்லோருக்கும் விமர்சனம் வரும் பொதுவாக வந்து. ஏன் இந்த கள முனையில் நீங்கள் அடுத்த நாள், இன்று அடுத்த நொடி உயிர் போகும் என்ற ஒரு தெரிந்தும் அந்த துணிச்சலோடு நின்று ஆக்கள்லாம் பல பேர். ஆனா இப்ப என்னென்ற அந்த துணிச்சல் எல்லாம் போனது என்று எனக்கு பெரிய ஒரு ஆச்சரியம். அதான் நான் கூறினேன். இப்ப அமெரிக்காவின் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் காட்ஸ் கூறியது போல மீள்திறன் என்றது ஈரானுக்கு இருக்கின்றவர் அப்படி அடிச்சு சொல்லி போட்டார். அந்த மீள்திறன் எங்கள்கிட்ட எங்க போனதுன்றதான் பெரிய ஒரு ஆச்சரியம். அந்த மீள்திறன் எங்கள் தமிழ் மக்களிடம் எங்கே? அந்த மீள்திறன் ஏன் இல்லாமல் போனது? அப்படி ஒரு இனமாக மாறி இருக்கின்றோம் என்றால் ஒரு உலகத்திலே அதிசயம். எந்த இனத்துக்கு, ஒரு விலங்குக்கு கூட மீள்திறன் இருக்கு. ஆனால் நாங்கள் இந்த 17 வருடத்தில் இருந்து எல்லோரும் யோசித்து பாருங்க. இந்த விழாக்களை, அதை நீங்கள் கூறியது, நானும் அதை அவதானித்தேன், கொண்டாட்டம் என்று கூறுவார்கள். இந்த கொண்டாட்டங்களை தவிர நாங்கள் ஏதாவது செய்திருக்கிறோமா? அல்லது இலங்கை அரசு மீது ஏதாவது ஒரு அழுத்தத்தை போட்டிருக்கிறோமா? இலங்கை அரசு திட்டங்கள் ஏதாவது தடுப்பதற்கு எங்களால் ஒரு வல்லமையை பயன்படுத்தி இருக்கிறோமா? இல்லை. சரி, இல்லை என்று சொன்னால் ஏன் அது முடியாமல் போனது என்று நாங்கள் சிந்தித்திருக்கிறோமா? சிந்தித்து அதை சரி பண்ணி பேர்ந்து மேல கொண்டு வர யோசிச்சிருக்கிறோமா? அதுவும் இல்லை. ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு 17 ஆண்டுகள் பயணத்திலே ஈழத்தமிழர்கள் இன்னும் கடக்க வேண்டிய தூரம் அதிகமாக இருக்கின்றது. அவை தொடர்பில் அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என்கின்ற மிக முக்கியமான கருத்தை ஊடறுப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக பகிர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நாளிலே பெரும் ஆறாத்துயருடனும் கவலையோடும் கண்ணீரோடும் இருக்கக்கூடிய அனைத்து உறவுகளுக்கும் எங்களுடைய இந்த நேரத்திலும் நாங்களும் உங்களோடு இருக்கின்றோம் என்கின்ற அந்த கருத்தை கூறி ஊடறுப்பு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. உலகத் தமிழர் அறிந்தே ஆக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு.